World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 4வது வாரத்தில் அற்புதமான தலைப்புகளில் ஒரு நிறைய வகுப்புகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 4வது வாரம் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று எந்த தலைப்பில் வகுப்பு படிக்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் விரதங்கள் தரும் அதிசய பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வகுப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பொதுவாக காமனாக இந்த ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஆன்மீகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் சரி, அதுக்கப்புறம் நம்ம குடும்ப பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய விரதங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த விரதங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன, அது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது என்ன மாதிரியான தன்மையில் இயங்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாமல், அவேர்னஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு காமனாகவே சில விரதங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க. காலையில் சாப்பிடாம, மதியானம் சாப்பிடாம, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எப்படி வியாழக்கிழமையானா நான் சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கேன், செவ்வாய்க்கிழமையானா முருகனுக்கு விரதம் இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான தன்மையில் அவங்க விரதம் இருப்பாங்க. அப்போ இந்த விரதங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் உண்மையாலுமே தாக்கத்தை ஏற்படுத்துதா? நம்ம தெய்வத்தை நினச்சி நம்மளை நாமளே வருத்திக்கிட்டு விரதம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஏற்படுத்துது? உண்மையிலே அது வேலை செய்தா, இல்லை அது நம்மளோட மன திருப்திக்காக தான் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான தகவல்களை இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை சார்ந்த விஷயங்கள், உண்மையாக எப்படி விரதம் இருக்கணும், அதுக்கான முறைகள் என்ன, எப்படி அதுக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கணுங்கிறத இந்த வகுப்பில் முழுமையாக நம்ம படிக்க போகிறோம். என்னென்ன விரத முறைகள் இருக்கோ அது அத்தனையும் நான் இந்த வகுப்பில் முழுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாக இந்த விரதங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தியாகம் செய்யும் பரிகாரம் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வரும். ஏன்னா நம்மளை நாமளே தியாகம் செய்து கொள்வது, சாக்ரிஃபைசிங் பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தியாகம் செய்யும் பரிகாரத்துக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு கர்மா தீரி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே புண்ணியம் ப்ளஸ் பாவம் ரெண்டும் இணைந்தது தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லா கிரகங்களுக்கும் ஒரே மாதிரியான வலிமை இருக்கிறதில்ல. சில கிரகங்கள் வலிமை குறைவாக இருக்காங்க, சில கிரகங்கள் வலிமை அதிகமாக இருக்காங்க. அப்போ எந்த கிரகங்கள்லாம் வலிமை குறைஞ்சிருக்கோ அதுக்கு இருக்கக்கூடிய கர்மாக்கு ரீசன் என்னென்னா, அந்த கிரகத்தோட புண்ணியம் நம்மகிட்ட குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜாதகத்தில் சனி கிரகத்தோடைய வலிமை குறைஞ்சிருக்கு. அந்த வலிமை குறைவை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா ரூல்ஸ் இருக்குது. இப்போ சனி நீசமாக இருக்கலாம், சனி லோயஸ்ட் டிகிரியாக இருக்கலாம், அல்லது சனி பார்த்திங்கன்னா குறைவான பாகை, லோயஸ்ட் டிகிரி, நீசம், அஸ்தமனம், இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கலாம். அப்படி இருந்தால் சனியோட வலிமை குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி வலிமை குறைவாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, அந்த கிரகத்தோட புண்ணியத்தை போன ஜென்மத்தில் நம்ம நிறையா செய்யலை, குறைவாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்படி குறைவாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், எல்லா விஷயங்களுமே கிடைக்காது. அப்படி எல்லா விஷயங்களும் கிடைக்காதப்ப நமக்கு மற்ற விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறோன்னா, அப்போ ஏதாவது ஒரு வகையில் அந்த கிரகத்தை சார்ந்த விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் தியாகம் செய்யும் பரிகாரங்கள். அப்போ அந்த கான்செப்டில் அடிப்படையாக வச்சு வரக்கூடியதான் தியாகம் செய்யும் பரிகாரங்களாக இந்த விரதங்கள் அப்படிங்கிறது வருது. அப்போ இதை பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த விரதங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நிறையா கான்செப்ட் இருக்குது. என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருப்பாங்க. சரி, இந்த மௌன விரதங்கிறது என்னங்க? ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஓரையில் பேசாமல் இருப்பது தான் மௌன விரதம். அப்போ அந்த மௌன விரதம் இருக்கிறனால நீங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க? பேசாமல் இருக்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, அதை தியாகம் பண்ணுறீங்க. இதனால் என்ன விளைவுகள் நமக்கு கிடைக்கும்? மௌன விரதம் இருந்தால் ஒருத்தங்களுக்கு
பொருளாதார உயர்வு ஏற்படும். பொருளாதார உயர்வு ஏற்படும். அதுக்கப்புறம் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும். கல்வியில் உயர்வு ஏற்படும். சார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார், ஒரு மௌன விரதத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா? இது யாருக்காவது தெரியுமா? ஒரு மௌன விரதம் இருக்கிறனால பொருளாதார உயர்வு கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், திருமணம் நடக்கும், கல்வியில் உயர்வு கிடைக்கும். ஏன் இதெல்லாம் கிடைக்குது? மௌன விரதத்துக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தொடர்பு என்ன? என்ன ஒற்றுமை இது ரெண்டுக்கும்? அதுக்கு தான் ஜாதக ரீதியாக அதனோட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேக் எண்டில் இந்த விரதத்துக்கு பின்னாடி ஜோதிடத்தில் அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். என்னென்னா, மௌன விரதங்கிறதுனா பேசாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பேசாமல் இருப்பது அப்படிங்கிறது என்ன கிரகம்? புதன். அந்த பேசுகிற தன்மை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா புதன் குறிக்குது. அடுத்து பேசுகிறதுங்கிறது வாய் மூலிமா பேசுகிறோம். அதுக்கான ராசி என்ன? ரிஷப ராசி. பேசுகிறதே புதன் தான். அதுக்கப்புறம் இது என்ன பாவத்தில் வரும்? 2ஆம் பாவத்தில் வரக்கூடியது பேசுகிறதுங்கிறது. காலப்புருஷ 2ஆம் பாவத்தோட அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இதில் நமக்கு சம்மந்தப்படுது. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சம்மந்தப்படுது. அப்போ என்ன அர்த்தம்? புதன்னா கல்வி, ரிஷபராசிங்கிறது குடும்ப ஒற்றுமையை பற்றி சொல்கிறது, 2ஆம் பாவங்கிறது குடும்பத்தையும் சொல்லும், பொருளாதார உயர்வையும் சொல்லும், சுக்கிரன்னா திருமணத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ பாருங்கள், மௌன விரதங்கிறது ஒரு சாக்ரிஃபைஸிங் பரிகாரம். பேசாமல் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி வேலை செய்யும்னா இந்த மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும். பொருளாதார உயர்வு, குடும்ப ஒற்றுமை சிறப்பு, திருமணம் நடக்கும், கல்வியில் உயர்வை கொடுக்கும். இப்படி நாம் இந்த கான்செப்டை எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விரதங்களில் பொதுவாகவே ஆன்மீக ரீதியாக என்னென்ன விரதங்கள் இருக்கோ, என்னென்ன விரதங்களை பற்றி சொல்கிறோமோ அத்தனை விஷயங்களையும், அத்தனை விரதங்கள் சார்ந்த விஷயங்களையும் நம்ம ஜோதிடத்தோடு கம்பைன் பண்ணி அந்த விரத முறைகளால் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு நன்மை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். சில பேருக்கு நான் சொல்லுவேன் கிளாஸில், மௌனம் விரதம் இருந்து இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். சில பேருக்கு மௌன விரதம் இருக்கிறதுனால பண பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், திருமணம் நடக்கிறது தள்ளி போகும், அதே மாதிரி கல்வியில் பிரச்சனை வரும். ஏன் சார், மௌன விரதம் இருந்தால் நல்லது தானே, சாக்ரிஃபைசிங் பரிகாரம் தானே, ஆனால் மௌன விரதம் இருந்தால் சில பேருக்கு பிரச்சனை வரும், அது எதிர் விளைவுகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, சில பேருக்கு போதுமான அளவுக்கு புண்ணியம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த தியாகம் செய்யும் பரிகாரத்துக்குள்ளே போகக்கூடாது, சாக்ரிஃபைசிங் பரிகாரத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அப்படி இந்த கான்செப்ட் நம்ம எடுக்கணும். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது ஒரு விரதத்தை ஃபாலோ பண்ணுவோம். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள். சங்கடகர சதுர்த்தி விரதம். அதாவது அந்த சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சதுர்த்தி விரதம் எடுத்தால் என்ன கிடைக்கும் தெரியுங்களா? காரிய சித்தி ஏற்படும். அதுக்கப்புறம் வீடு, மனை, வாகனம், யோகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வித்யா காரியம். வித்யா காரியம்னா படிப்பு சம்பந்தப்பட்ட காரியம், வித்யா காரிய வெற்றி. சதுர்த்தி விரதத்துக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சதுர்த்தி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பஞ்சங்கத்தில் ஒரு அங்கமாக வரக்கூடிய திதியில் வரக்கூடிய ஒரு திதி. 15 திதியில் இது ஒரு திதி, சதுர்த்தி திதிங்கிறது. அப்போ அந்த சதுர்த்தி திதியை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால, அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்குது? அது சதுர்த்தி விரதம் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்? எந்த தெய்வத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிறோம்? விநாயகர்.
விநாயகருக்கான கிரகம் எது? கேது. இது என்ன விஷயம்னா, பொதுவாக கிரகத்தில் கேதுங்கிறவர் எல்லா காரியத்திலையும் தடை ஏற்படுத்தக்கூடியவர். அப்போ அந்த தடையை உடைக்கிறதுக்கு யாரை கும்பிடணும்? விநாயகரை கும்பிடணும். அப்போ அந்த விநாயகரை பேஸ் பண்ணி வச்சிருக்கிற விரதம் தான் சதுர்த்தி விரதம். அதனால தான் இந்த சதுர்த்தி விரதம் ஃபாலோ பண்ணனா சகல காரியத்திலும் இருக்கக்கூடிய தடை நீங்கி காரிய சித்தி ஏற்படுகிறது. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே காரகத்துவங்களாக பார்க்கணும். அடுத்தது, எதனால் வீடு மனை வாகன யோகம் கிடைக்குது? எதனால் வித்யா காரிய வெற்றி கிடைக்குது அப்படின்னா, திதிகளை ஒவ்வொரு பாவங்களாக பிரிக்க வேண்டும். முதல் திதிங்கிறது முதல் பாவத்தோட பிரச்சனையை தீர்க்கும். இரண்டாவது திதி இரண்டாம் பாவத்தின் பிரச்சனையை தீர்க்கும். மூன்றாவது திதி மூன்றாம் பாவத்தின் பிரச்சனைகளை தீர்க்கும். நாலாவது திதி நான்காம் பாவ பிரச்சனைகளை தீர்க்கும். சதுர்த்திங்கிறது நாலாவது திதி. அப்போ என்ன பண்ணுது? நாலாம் பாவம் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கும். அப்போ நாலாம் பாவம் சார்ந்த பிரச்சனை தான் வீடு மனை வாகன யோகம், வித்யா, படிப்பு. இப்படி ஒவ்வொரு திதிகளை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய விரதங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தோம்னா, இப்போ 5வது திதி குழந்தை பாக்கியத்தை சால்வ் பண்ணும். 11வது திதி ஏகாதசி திதி. அந்த ஏகாதசி திதி ஒரு மனிதனுடைய பொருளாதார பிரச்சனையை சால்வ் பண்ணும். இப்படி ஒவ்வொரு திதிகளுக்கும் விரதம் இருக்குது. அஷ்டமி விரதம் இருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு திதியும் என்ன மாதிரி தன்மையை சால்வ் பண்ணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் அண்ட் ப்ராசஸ் என்னங்கிறதையும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ரைட். ஸோ அடுத்து ஒரு விரத முறை ஃபாலோ பண்ணலாம், பார்ப்போம். நிறைய பேர் கிருத்திகை விரதம் இருப்பாங்க. கிருத்திகை விரதம் சார், திதி சார்ந்த விஷயத்தில் சஷ்டி விரதம் இருக்குது, சதுர்த்தி விரதம் இருக்குது, ஏகாதசி விரதம் இருக்குது, அஷ்டமியில் பைரவர் வழிபாடு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா திதிகளை சார்ந்த திருவிழாக்கள் நிறையா கோகுல அஷ்டமி வருது, சங்கடகர சதுர்த்தி வருது, விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ இந்த மாதிரி திருவிழாக்கள் பண்டிகைகள்லாம் இந்த ஜோதிடத்தில் உள்ள விஷயங்களை சார்ந்து வருது. நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எதுக்கு சார் விரதம் இருக்கணும்? நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி கிருத்திகை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கிருத்திகை நான் முருகனை கும்பிட போகிறேன்னு சொல்லுவாங்க, முருகன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த கிருத்திகையால் என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும்? கிருத்திகை விரதங்கிறதும் ஒரு சாக்ரிஃபைசிங் பரிகாரமாக உணவு சாப்பிடாமல் இருக்காங்க. ஸோ இது நட்சத்திரத்தை பேஸ் பண்ண ஒரு பரிகாரம். அப்போ என்னென்னா, இந்த கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். கிருத்திகையோட கர்ம பதிவு செவ்வாய். கிருத்திகையோடைய அதிதேவதை யார் தெரியுங்களா? ஆறுபடை முருகன். அப்போ என்னென்னா, ஜோதிட ரீதியாக ஒரு கிருத்திகை விரதத்துக்கு பின்னாடி சூரியன், செவ்வாய், ஆறுபடை முருகர் இருக்கார். அப்போ இந்த தன்மையில் நம்ம விரதம் இருக்கும்போது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் உயிரணுக்கள்னு பேர். அதனால தான் பொதுவாக கிருத்திகை விரதம் குழந்தை பாக்கியத்துக்காக இருப்பாங்க. சூரியன் தான் உயிரணுக்கள். செவ்வாய் தான் வீரிய சக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம். ஒரு ஆண்மகனுக்கு வீரிய சக்தி இல்லைன்னா, அந்த வீரிய சக்தி வேணும்னா கிருத்திகை விரதம் இருந்தால் கிடைக்கும். அதனால தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆறுபடை முருகர் அப்படின்னா ஒரு முருகனுக்கே ஃபுல் பவர் இருக்கும்போது ஆறுபடை முருகனும் சேரும்போது எவ்வளோ பவர் கிடைக்கும்? அந்த மாதிரியான தன்மை இதில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கிருத்திகை நட்சத்திரம்லாம் சந்திரன் உச்சமாகிறார். அப்போ மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் இங்கே தான் உச்சமாகிறார். சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதியோட சந்திரன் இங்கே தான் உச்சமாகிறார். ஒரு மனிதனுக்கு நல்ல சுகமான வாழ்க்கை கிடைக்கணும், ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீரியம் கிடைக்கணும், சூரியன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்தால் அதிகார பதவி கிடைக்கணும். இது அத்தனையும் இந்த விரதத்தில் கிடைக்கும். குழந்தை பாக்கியம், அரசு, அரசியல் பதவி,
அதுக்கப்புறம் நல்ல வீரியம், தைரியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும்னா நட்சத்திரம் சார்ந்த விஷயத்தில் இந்த கிருத்திகை விரதத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன் 27 நட்சத்திரங்களுக்கும் விரத முறைகள் கொடுக்காம இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அந்த அவ்வளோ சிறப்புகளை அது தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு மட்டும் அந்த விரதங்களை சொல்கிறாங்க. இப்போ திருவோண விரதம் அப்படின்னு சில பேர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விரத முறைகளும் இதில் நம்ம பார்க்குறோம். இன்னும் தெரியாத எவ்வளவோ விரத முறைகள் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அதை பற்றி முழுமையாக இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்னென்னமான விரத முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ, என்னென்னமான விரத முறைகள்லாம் இருக்கோ அதை பற்றி முழுமையாக உங்களுக்கு இந்த வகுப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த விரத முறைகளுக்கு பின்னாடி ஜோதிட காரணங்கள் என்ன இருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், யார் ஃபாலோ பண்ணணும், யார் ஃபாலோ பண்ணக்கூடாது, அது எந்த மாதிரி முறையில் ஃபாலோ பண்ணணும், அது எந்த மாதிரியான காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணணும், அந்த விரத முறைகள் எந்த தசாபூதிக்கு உதவியாக இருக்கும், எந்த கோச்சார காலத்தில் உதவியாக இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி ரிவர்ஸ் பரிகாரம் பண்ணிக்கணும், அந்த விரதங்களால் ஏதாவது எதிர்விளைவுகள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி தடுத்து நிறுத்தணும், இப்படி பல விஷயங்களை உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடைபெற போகுது. இதற்கான கட்டணம் 1300 ரூபாய். ஸோ ஏற்கனவே படித்த மாணவர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. வாய்ப்பு இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.